இதுதான் எங்களுடைய கடைசி ஆயுதம். இதை நாங்க பயன்படுத்தினோம், ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகள் எல்லாமே சரிஞ்சு போயிடும். எங்க அடிச்சா உங்களுக்கு வலிக்குமோ அங்க எங்களை அடிக்க வச்சிடாதீங்க. இதை மட்டும் நாங்க செஞ்சோம். 24 மணி நேரத்துல சவுதி, குவைத், கத்தார், UAE, பஹ்ரைன் எல்லா நாடுகளுடைய பொருளாதாரமும் தரைமட்டம் ஆயிடும். இதுக்கு மேலையும் எங்களால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு ஈரானினுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு வெளிப்படையாக ஒரு எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் இந்த மேப்பை நம்பிதான் இருக்கிறது. இதில் குறிப்பாக AAE1 இதை ஈரான் தாக்கினால் அடுத்த 24 மணி நேரத்தில் அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் அஸ்தமனமாகிவிடும். ஈரானினுடைய இந்த வெளிப்படையான எச்சரிக்கையை கண்டு அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாக பயந்து நேரடியான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானினுடைய ரெவல்யூஷனரி கார்டு இந்த எச்சரிக்கையை வெளியிட்டு 48 மணி நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து சில முக்கியமான விடயங்களை பேசியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தை நடந்து சில மணி நேரத்தில் அடுத்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானிலும் அதுக்கு அடுத்தபடியாக ஓமனிலும் தொடர்ந்து பல நாடுகள் நேரடியாக ஈரானுடன் பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அரபு நாடுகளினுடைய அனைத்து தலைவர்களும் சவுதியினுடைய மன்னர் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் நேரடியாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சியிடம் தொலைபேசியில் பேசி தயவு செய்து இதை மட்டும் செய்து விடாதீர்கள், பேச்சுவார்த்தையினூடாக எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று மன்றாடி இருக்கிறார். உண்மையிலேயே ஈரானினுடைய இறுதி எச்சரிக்கை என்ன? AAE1 என்றால் என்ன? இது தாக்கப்பட்டால் ஏன் ஒட்டுமொத்த அரபு பொருளாதாரமும் குலைந்து போய்விடும்? எதற்காக அனைத்து நாடுகளும் கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானிடம் சரணடைந்தார்கள்? குறிப்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினிடம் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார்? ஒட்டுமொத்தமாக இந்த மாறுதலை கண்டு அமெரிக்கா ஏன் பயந்து நடுங்குகிறது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த யுத்தம் அப்படிங்கிறது வேறு ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அர்காச்சி அவர்கள் ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவினுடைய அதிபரான புட்டினை சந்தித்திருக்கார். புட்டினை சந்திச்சு முடிச்ச உடனே அவர் நேரடியாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் போறாரு, பாகிஸ்தானுக்கு. அங்கிருந்து ஒமனுக்கு போறாரு. இந்த கேப்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஒமன்ல அவர் இருக்கும்போது, ஒமன் தலைவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளுடைய அனைத்து பிரதிநிதிகளும் நேரடியாக அப்பாஸ் அர்காச்சியோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி ஈரானினுடைய ரெவல்யூஷனரி கார்டு, அதாவது ஈரானினுடைய சக்தி வாய்ந்த ராணுவ படை ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. வேற வழியே கிடையாது, எதை அடிச்சா நீங்க வலிக்கு வருவீங்களோ அதை நாங்க அடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விட்டாங்க. அந்த எச்சரிக்கை வேற ஒண்ணும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எண்ணெய் வளத்தை நம்பிதான் இருக்கு. இந்த எண்ணெய் வளத்துல, அதாவது பெட்ரோல், டீசல், LNG இதை வித்தா பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடி லாபம் வருது பாத்தீங்களா? இந்த லாபத்தை ஒட்டுமொத்தமா யார் அனுபவிக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்தந்த நாட்டினுடைய மன்னர்கள். சவுதி மன்னரா இருக்கட்டும், இல்ல கத்தாரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல எமிரேட்ஸ் மன்னர்களா இருக்கட்டும், இல்ல பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய மன்னர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த எண்ணெய் வளங்களை, அந்த எண்ணெய் வயல்கள் இருக்கு பாத்தீங்களா, குரூட் ஆயில், பெட்ரோல், LNG இந்த வயல்களை தன்னுடைய சொந்த சொத்தாக வச்சிருக்கிறாங்க. நாட்டுடைமைங்கிறத தாண்டி மன்னருடைய சொத்தா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த நாடுகள் எல்லாமே மன்னராட்சிக்கு உட்பட்ட நாடுகளா. சோ அப்ப இதுல சம்பாதிக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கோடிகளை இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு அமெரிக்காவில் முதலீடு பண்றாங்க, இல்லைன்னா தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டு, இது மாதிரி பல முக்கியமான விஷயங்கள்ல பல லட்சக்கணக்கான கோடிகளை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் எல்லாமே எதை மையமா வச்சு கட்டி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, வங்கிகள். இந்த வங்கிகள் எல்லாமே ஆன்லைன் தான். இது மட்டும் இல்லாமல் அந்த நாடுகளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது முழுக்கவே ஆன்லைனாக மாறிவிட்டது. பெரும்பாலான டிரான்சாக்ஷன், இப்போ இந்தியாவே எடுத்துங்க, நம்மளே சாதாரணமாக எல்லாத்துக்குமே ஜிபே பயன்படுத்துகிறோம். அது மாதிரி அந்த நாட்டினுடைய பெரும்பாலான 90% பொருளாதாரம் அப்படிங்கிறது முழுக்க இன்டர்நெட்டை நம்பி தான் இருக்கு. சரி, ஓகே, ரைட்டு. இந்த இன்டர்நெட்டு அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? இந்த இன்டர்நெட் கிளவுடு இதை மேனேஜ் பண்றாங்க இல்லையா, இதை எல்லாமே எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா, முழுக்க AAE1 அப்படிங்கக்கூடிய இந்த சப்மரைன் கேபிள் சிஸ்டத்தை நம்பி தான். அது என்ன சப்மரைன் கேபிள் சிஸ்டம் அப்படிங்கிறீங்களா? நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஃபோனில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறோம், இல்லை நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்டர்நெட் அப்படின்னா சேட்டலைட்லேருந்து வருது அப்படின்னு தான் நாம பெரும்பாலும் பொது புத்தியிலேருந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் 90% இந்த இன்டர்நெட்டாக இருக்கட்டும், இதில் மேனேஜ் பண்ணக்கூடிய கிளவுட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கேபிள் தான். உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கேபிளில் தான் இந்த சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஆசிய நாடுகள், அரபு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 3க்கு இடையில கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டருக்கு மேல கேபிள் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த கேபிள்ல பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா
கடலுக்கு அடியில போகுது. கடலுக்கு அடியில சுரங்க மாதிரி பறைச்சு தான் அதுக்கு அடியில வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமான கேபிள் அப்படிங்கிறது AAE-1, அதாவது கல்ஃப் பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் கேபிள் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது வந்து சப்மரைன் கேபிள் சிஸ்டம். தண்ணிக்கு அடியில, அதாவது பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில ஒரு பறிச்சு அதில் போகுது. ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப் 1 அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் பேரு. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஈரான் இருக்கு பாத்தீங்களா, ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு. இது வழியா எண்ணெய் கப்பல் போனா அடிச்சிருவோம். இந்த எண்ணெய் கப்பல் போய் வர்றதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த எண்ணெய் கப்பலை விட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இடைப்பட்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா, சவுதிக்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட அந்த கடல் பகுதி, இது வழியாக 17 சப்மரைன் கேபிள் போயிட்டு இருக்கு. இந்த 17 சப்மரைன் கேபிள் வழியாக ஒட்டுமொத்தமாக ஆசியா, ஐரோப்பா, மிடில் ஈஸ்ட் இதனுடைய இன்டர்நெட் கனெக்ஷன்ல 30% போயிட்டு இருக்கு. அப்போ இந்த 3 பெரிய கண்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, நூற்றுக்கணக்கான நாடுகள், இந்த நாடுகளுடைய 30% இன்டர்நெட் இந்த 17 கேபிளை நம்பிதான் இருக்கு. இது மட்டும் இல்லாம அரபு நாடுகளினுடைய பெரும்பாலான இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது இந்த 17 சப்மரைன் கேபிளை நம்பிதான் இருக்கு. இந்த கேபிள் ஒட்டுமொத்தமா எங்களுடைய கடல் பரப்பு வழியா தான் போயிட்டு இருக்கு. இதை நான் மேலே ஒரு குண்டு போட்டோம் அப்படின்னம்னா ஒன்றுமே கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நீர் கன்னிவெடிகள், அதாவது இந்த மெரைன் மைன்ஸ், இந்த மெரைன் மைன்ஸ் ஒன்று போதும், வெடிச்சுது அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்கு இன்டர்நெட் சரியாக இருக்காது. எங்கே அப்படின்னா அரபு நாடுகளில் அப்படின்னு வெளிப்படையான ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பொருளாதாரமும் குறிப்பாக ஃபினான்ஷியல் கேபிட்டல்னே அங்கே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார புழக்கம் எல்லாமே வங்கி வழியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது, பங்குச்சந்தை வழியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எல்லாத்தையும் நாங்கள் சரிச்சுட்டா மொத்தமாக அரபு நாடுகளுடைய பொருளாதாரமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையான எச்சரிக்கையை ஈரான் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை கேட்டு அரபு நாடுகள் அதிர்ந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இப்போ நம்ம மாதிரியான சாதாரண ஆட்கள் யூஸ் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய தடை வராது. ஆனால் பெரிய பெரிய கிளவுட் சர்வர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே மொத்தமாக காலி ஆயிடும். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த யுத்தம் துவங்கின உடனேயே எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அமேசான் வெப் சர்வீஸை அடித்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒட்டுமொத்தமாக அமேசானினுடைய வெப் சர்வர் இருக்குது பார்த்தீங்களா, இது எமிரேட்ஸில் தான் இருக்குது. இதை அடித்த உடனேயே அடுத்த 48 மணி நேரத்துக்கு அமேசான் நிறுவனம் நடுங்கி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சர்வர் பார்த்தீங்கன்னா அப்லோடே ஆக மாட்டேன்ருச்சு. எதை தேடவே முடியாது. அவங்களுடைய டேட்டாஸ் தான் இன்னைக்கு பணமே. இந்த டேட்டாஸை மொத்தமாக காலி பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்ட உடனேயே அமெரிக்கா சரண்டர் ஆகுது. இது ஒரு எச்சரிக்கை. அதாவது அமேசான் வெப் சர்வீஸை அடித்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. மொபைல் பேங்கிங்காக இருக்கட்டும், ஃபண்டு டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை பேமெண்ட் ஆத்தரைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதை கண்டு அமெரிக்கா பயந்தது. இது அமெரிக்கா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக உலகமே பயந்தாங்க. ஏன் அப்படின்னா நாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி எல்லாமே வந்து சேட்டலைட்டை பயன்படுத்தி இந்த இன்டர்நெட் சேவை கிடையாது. 90% இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது முழுக்க இந்த கேபிளை நம்பி தான் இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொன்னதான் 97% முழுக்கவே இதை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா 2024 நேட்டோ ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபின்லாந்து, ஜெர்மனி, ஸ்வீடன், லித்துனியா இந்த நாடுகளுக்கு இடையில கடல் வழியா போய் கொண்டிருந்த இந்த கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, யாரோ அதை தாக்கி இருக்கிறாங்க. அதை தாக்கி அதை ரிப்பேர் பண்றதுக்கு சில மாதங்கள் ஆச்சு. அதுக்கு இடையில மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரே ஒரு கேபிள் தான் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய மோசமான பாதிப்பை, குறிப்பாக ஸ்வீடன் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஃபின்லாண்டுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2025 செப்டம்பரில் ரெட் சி செங்கடல் இருக்கு பார்த்தீங்களா, செங்கடலில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 17% அந்த ஏரியா, ஈஜிப்ட் மாதிரியான நாடுகளுக்கு இருக்கு பார்த்தீங்களா, இதை மொத்தமாக இன்டர்நெட் எல்லாமே பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டுச்சு. குளோபல் லெவலில் 17% ஆஃப் த பேமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆத்தரைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது எதுவுமே நடக்காமல் இஷ்யூ ஆயிருக்கு. இதில் குறிப்பாக இன்டர்நெட் கேபிள் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன விபத்து நடந்தால் கூட, இது வந்து நம்ம குண்டு வச்சு தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன விபத்து நடந்தால் கூட $1 மில்லியன் $3 மில்லியன் வரைக்கும் செலவு பண்ணணும் ஒரு சின்ன விஷயத்துக்காக தான். அது எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னா, இந்த கேபிளை போடுறதுக்கு பிரத்யோகமான கப்பல் பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான கப்பலை எடுத்துட்டு போய் தான் அது எந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு அந்த டேமேஜை சரி செய்யறதுக்கான அந்த ரிப்பேர் ஒர்க்கு பார்க்கணும். அது ஹைலி எக்ஸ்பென்சிவ். சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு ஜென்ரலாக போகக்கூடிய செக்கப்புக்கு போனால் கூட மில்லியன் கணக்கான டாலர் அந்த ஏரியாவில் செக் பண்ணணும், அவ்வளோ செலவாகுது. ஸோ அப்போது ஒரு மிகப்பெரிய குண்டை போட்டு அந்த 17 கேபிளை மொத்தமாக ஒரு இடத்துல செதைச்சு விட்டுட்டாங்க ஈரான் அப்படின்னா,
அடுத்த 6 மாசத்துக்கு இதை சரி பண்ண முடியாது. ஏன் சரி பண்ண முடியாதுன்னு அதையும் வெளிப்படையாகவே சொல்றாங்க. டெலி ஜியோகிராபிக்கல் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய இந்த டெல்காம் இண்டஸ்ட்ரி சார்ந்து பல முக்கியமான ஆய்வுகளை பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஆலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கடலுக்கடியில் போகக்கூடிய இந்த கேபிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேபிளை யார் இன்ஸ்டால் பண்ணி யார் சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா யுஏஇயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கம்பெனி. அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஏதாவது சின்ன பாதிப்பு ஏற்பட்டா கூட அதை சரி செய்யக்கூடிய பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்கள்ட்ட 5 கப்பல் வச்சிருக்காங்க. அதாவது இதை சரி பண்ணக்கூடிய அதுக்கு பிரத்யோகமான கப்பல்கள். முதல்ல இந்த கேபிள் அடியில் தண்ணிக்கு அடியில் போடுறதுக்கும் சரி, அதை சரி பார்க்கறதுக்கும் சரி பிரத்யோகமான கப்பல் வேணும். அந்த கப்பல்ல 5 அவங்க தான் வச்சிருக்காங்க. இதுல துரதிருஷ்டவசமான விஷயம் என்னவென்றால் அதில் 4 கப்பல் வெளியே இருக்கின்றது. ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான் இந்த ஈரானுக்கும் சவுதிக்கும் இடைப்பட்ட அந்த கடல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி, அதற்குள்ள இருக்கு. ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு கப்பலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த 6 வாரத்திற்கு மேஜர் காசு ஆயிடும். எப்போ இந்த கேபிள் பாதிப்பு ஏற்படுதோ அதுல இருந்து 6 வீக்ஸுக்கு ஒட்டுமொத்தமா கல்ஃபோட பொருளாதாரமும் காலி ஆயிடும் அப்படிங்கறது குறித்து வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, ஈரான் என்ன சொல்றாங்க, இந்த கப்பலை எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த ரிப்பேர் பண்ண கப்பலை எடுத்துக்கிட்டு நீ எங்க வரணும், வேற வழியே கிடையாது, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸுக்கு தான் வந்தாகணும், வந்தா அந்த கப்பலையும் சேர்த்து அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கையை ஈரான் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரான் முதல்ல இருந்தே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாங்க, எங்களுடைய கடல் பகுதி முழுவதும் நாங்க கன்னிவெடிகள் வச்சிருக்கோம், நீர் கன்னிவெடிகள், அது எங்கெங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எதர்ச்சியா அதுவே வெடிச்சா கூட மிக மோசமான பாதிப்பு யாருக்கு ஏற்படும் அப்படின்னா இந்த அரபு நாடுகளுடைய மொத்த இன்டர்நெட் கேபிளுக்கு ஏற்படும். இது அரபு நாடுகளுடைய பொருளாதாரத்தை பாதிப்பு ஏற்படும். இதனால வேற வழியே கிடையாது. ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தா தான் நாம உருப்படியா இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு மொத்த அரபு நாடுகளும் வந்துட்டாங்க. ஏன் அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சரண்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த யுத்தம் நடக்குது பாத்தீங்களா 1 மாசம், இந்த 1 மாசத்துல இந்த நீர் கன்னிவெடிகளை கொண்டு வந்து கடல்ல வச்சதுக்கு பிறகு மெட்டா மாதிரியான பெரிய நிறுவனங்கள், மெட்டா நியூ கேபிள் சொல்லிட்டு மெட்டாவுக்காகவே அடுத்த முக்கியமான கேபிளை தண்ணிக்கடியில போடுறதுக்காக மெட்டா நிறுவனம் சில வேலைகளை செஞ்சாங்க. அவங்க சமீபத்தில் அவங்களுடைய 2 ப்ராஜெக்டை, அதாவது இந்த சப்மரைன் நெட்வொர்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்மரைன் நெட்வொர்க் ப்ராஜெக்டை நிறுத்திட்டாங்க. ஐயோ, ஈரான் நினைச்சது அப்படின்னா ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் அடிச்சிரும், பல லட்சம் கோடி நமக்கு லாஸ் ஆயிரும். என்னைக்கு இந்த போர் ஒரு முடிவுக்கு வருதோ அதுக்கு பிறகு நாம இந்த சப்மரைன் கேபிள்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மெட்டா நிறுவனமே ஒதுங்கிட்டாங்க. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி 2024 ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த AAE1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய இந்த ரூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூட்டினுடைய கேபிள் பாதிக்கப்பட்டுச்சு. அது இல்லாம SEAA சிகாம் அப்படிங்கக்கூடிய இன்னொரு ரூட்டும், EIG அப்படிங்கக்கூடிய இன்னொரு ரூட்டும், இது கிட்டத்தட்ட 25% இன்டர்நெட் டிராபிக் ஏற்படுத்திடுச்சு. அதாவது ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான இன்டர்நெட்டையும் எது வழியாக அவங்க பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சிகாம் ரூட் தான். அதாவது ஆப்பிரிக்கன் கேபிள் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதைய எப்படி ஏசியன், ஆப்பிரிக்கன், யூரோப்பியன் சிஸ்டம் சொல்றாங்களோ, பிரத்யோகமாக ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் இருக்கிறதா இந்த சிகாம் சிஸ்டம். இது இல்லாம யூரோப் இந்தியா கேட்வே அப்படிங்கக்கூடிய EIGன்னு ஒரு ரூட் இருக்கு. கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு கேட்வே போட்டிருக்கிறாங்க. அதாவது கேபிள் உள்ள பதிச்சிருக்கிறாங்க, அதாவது சப்மரைன் கேபிள். இந்த கேபிளும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ இந்த யூரோப் இந்தியா கேட்வேயா இருக்கட்டும், இல்லை சிகாமா இருக்கட்டும், இல்லை இன்னும் அடுத்தடுத்து நிறைய இருக்கு. CMEW3 இருக்கு, CMEW4 இருக்கு, IMEWE இருக்கு, ஃபிளாக் யூரோப்பியன் ஏஷியா இருக்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட 17க்கும் அதிகமான கேபிள் முழுக்க ஈரானை நம்பிதான் இருக்கு. இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கான இன்டர்நெட், இந்தியா நம்ம எல்லாம் கிளவுட் யூஸ் பண்றோம், எல்லா பேங்கிங் சிஸ்டம் ஆன்லைன் யூஸ் பண்றோம் இல்லையா, நமக்கான மொத்த சர்வருமே பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானினுடைய கடல் பகுதி வழியாக தான் சவுதி போய் அப்படியே ஐரோப்பிய நாடுகளுக்கு போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ இதில் நேரடியாக அரபு நாடுகள் மட்டும் பாதிக்கப்படாது. இன்டர்நெட் கேபிளில் அடித்து தாக்குனாங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சர்வேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற டெய்லி யூஸை தாண்டி பெரிய லெவலில் கார்பரேட் கம்பெனிகள், ஐடி கம்பெனிகள், பேங்கிங், இது மாதிரியான நிறுவனங்கள் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இன்டர்நெட் சேவை இருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 800 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 60% இன்டர்நேஷனல் இன்டர்நெட் டிராபிக் ஃப்ளோஸ் எதுல நடக்குது அப்படின்னா மும்பை டு யூரோப் ரூட்ல தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மும்பை டு யூரோப் ரூட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா போகக்கூடியது. இதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 14 பில்லியன் UPI டிரான்ஸ்ஃபர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாசத்துல இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. 14 பில்லியன்
யூபிஐ டிரான்ஸ்ஃபர் மொத்தமாக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் கேபிள்ஸ் எல்லாமே, அது சைனாவில் இருந்து ஐரோப்பா போனாலும் சரி, எங்கே வேணாலும் சரி, இது எல்லாமே இந்திய கடலாக இருக்கட்டும், இல்லை அரபிக் கடல் வழியாக இருக்கட்டும், இல்லை பெர்ஷியன் கடல் பகுதியாக இருக்கட்டும், எல்லா கடல் பகுதிக்குள்ளே பூந்து போகுது. முதல்ல நிலத்து வழியாக போகும், இப்போ கடல் பகுதி வழியாக தான் பெரும்பாலும் போயிட்டு இருக்கு. இந்த கடல் பகுதியில் ஐரோப்பாவையும் ஆசிய நாடுகளையும் இணைக்கக்கூடிய இடத்துல அரபு நாடுகள் இருக்கு. சவுதி, ஈரான் போன்ற நாடுகள் இருக்கு. இந்த நாடுகளுக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக கப்பலை விட மாட்டோம். கிட்டத்தட்ட 20-30% உலகத்துக்கு தேவையான குரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், LNG, LPG இது தட்டுப்பாடு ஏற்படும். இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டால் உலக பொருளாதாரமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வெளிப்படையாக ஈரானுக்கு பயந்துட்டு இருந்த எல்லாருமே இப்போ இந்த குண்டை தூக்கி போட்டுருவோன்னு சொன்ன உடனேயே, யாரு ஈரானினுடைய IRGC ராணுவம் சொன்ன உடனேயே மொத்த கல்ஃப் கண்ட்ரிஸும் எப்பா இனிமேல் நம்ம ஈரான்கிட்ட பகைச்சிக்கிட்டோம்னா மொத்தமாக காலி ஆயிரணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதில் முக்கியமாக சவுதியினுடைய இளவரசர் நேரடியாக ஃபோன் போட்டு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அர்காச்சிட்ட பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் கூடிய முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, அப்பாஸ் அர்காச்சி அவர்கள் நேரடியாக ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவினுடைய அதிபரான புட்டினை சந்தித்து பேசியிருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானை போட்டு இந்த அடி அடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நேரடியாக ரஷ்ய அதிபரையே சந்திக்கக்கூடிய முக்கியமான புள்ளியாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அதே போல சீனாவுக்கும் வெகு விரைவில் அவங்க போறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சீனா, ரஷ்யா, ஈரான் இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஓர் அணியில் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த யுத்தத்தில் நிற்கிறார்கள். இந்த வலுவான கூட்டணி என்ன வேண்டுமானாலும் செய்யும் அப்படிங்கிறத கண்டு பயந்து அஞ்சு நடுங்கி அரபு நாடுகள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்பா இனிமேல் அமெரிக்காவினுடைய எந்த பேஸும் சவுதிக்கு வேண்டாம், எமிரேட்ஸுக்கு வேண்டாம், கத்தாருக்கு வேண்டாம், எங்கேயுமே வேண்டாம். நீங்கள் இருந்தால் தான் இவங்க எங்களை அடிக்கிறாங்க, நீங்கள் இருக்கவே வேண்டாம், காலி பண்ணிட்டு ஓடிடுங்க அப்படிங்கிற இடத்துக்கு அரபு நாடுகளும் வந்துட்டாங்க. வேற வழியே கிடையாது. இந்த ஏரியாவில் சூப்பர் பவர் ஈரான் தான். ஈரான்கிட்ட சரண்டர் ஆகலை அப்படின்னா நாம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வலுவான தேசமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக இன்னைக்கு உணர்ந்துருச்சு அரபு நாடுகள். குறிப்பாக ஏன் அவங்க இந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, எல்லாமே பெரிய மன்னர்கள், பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட சொத்து பாதிப்பு, நாடு போகுது, நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். தன்னுடைய சொந்த மக்களை தாண்டி தன்னுடைய சொந்த சொத்து போகுதுங்கிற பயம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பயத்தால் எல்லாருமே ஈரான்கிட்ட இன்னைக்கு சரண்டர் ஆயிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த அமெரிக்கா ஈரான் யுத்தத்தில் அடுத்த நடவடிக்கை என்ன நடக்கிறது என்று.